ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக அதே நேரம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டு பார்க்க போகிறோம். அதான் உளுந்து புட்டு. ஃபஸ்ட்டு இந்த சின்ன கப்பு தான் நான் மெஷர்மெண்ட்டாக எடுத்துருக்கிறேன். அதில் 2 கப்புக்கு முழு உளுந்து எடுத்துருக்கிறேன், தோல் உள்ள முழு உளுந்து. இந்த உளுந்தில் சின்ன கருப்பான வேஸ்ட்டு கல் கம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கவனமாக கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நல்லா கழுகி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இதை நம்ம காய வைக்கணும் வெயிலில். அதுக்கு தான் இனி அதே கப்பில் நம்ம 2 பங்கு உளுந்து எடுத்திருந்தோன்னா 2 கப்பு உளுந்து எடுத்திருந்தோன்னா இதில் 1 கப்பு அரிசி எடுக்கணும். இது என்ன அரிசினா கருப்பு கவுனி அரிசி, ரொம்ப சத்துள்ளது. அந்த அரிசியை 1 கப் எடுத்துருக்கிறோம். இதையும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு வெயிலில் நல்லா காய வச்சுருக்கிறோம். இப்போ காஞ்சிட்டு நல்லா காஞ்சாச்சு. சரியா? இந்த உளுந்தை பச்சையோட நம்ம பயன்படுத்த முடியாது. இதை நம்ம நல்லா வறுக்கணும். நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு செய்ய போகிறோம், அதில் மண் சட்டியை பயன்படுத்தும். இந்த உளுந்தை வறுக்கும்போது அவ்வளோ நல்ல ஒரு வாசனை வரும், வீடே மணக்கிற அளவுக்கு இது நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து எப்போ வறுபடணும், நம்ம வாயில் எடுத்து கடிக்கும்போது முறுக்கு மாதிரி கடுகடுன்னு இருக்கும். சரியா? அந்த அளவுக்கு வறுபடணும். இன்னொன்று அது கரிஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சு வறுக்கணும். இந்த முழு உளுந்தில் நிறைய சத்து இருக்குது. நம்ம தோல் எடுத்து உளுந்து வாங்கும்போது அதில் எந்த சத்துமே கிடையாது. அந்த தோலுக்கு அடிப்பகுதியில் தான் நிறைய சத்து இருக்குது. நம்ம மிஷினில் போட்டு அதை தோலெல்லாம் எடுக்கும்போது எல்லா சத்துமே போயிடுது. நம்ம வெறும் வேஸ்ட்டு அந்த சக்கையை தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் இந்த முழு உளுந்தை துவையில் அரைக்கலாம், சட்னி வைக்கலாம், அப்புறமா கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். சரியா? இதை அடிக்கடி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு வறுக்கிறோம். இந்த நல்ல வாசனை இதை நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ கருப்பு கவுனி அரிசியும் இதே மாதிரி போட்டு வறுக்கணும். ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம எல்லா அரிசியுமே கருப்பாக இருந்து, இப்போ போக போக என்ன ஆகும்னா அது நல்லா வெடித்து அந்த பொரி மாதிரி வரும். அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும். இப்படியே கூட சாப்பிடலாம். அந்த பொரி மாதிரி வருதா, இதில் லேசாக உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த பாப்கார்ன் மாதிரியே தான் இருக்கும். சரியா? இப்படி கூட சாப்பிட்லாம். இதுவும் நல்லா வறுத்த பிறகு இதையுமே நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ முன்னாடி மாதிரி நம்ம சாப்பிட்றதில்ல. நம்ம சாப்பாடு எல்லாம் நிறைய மாறி போயிடுச்சு. இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றோம். பிள்ளைங்க எல்லாமே நிறைய அந்த இனிப்பு எல்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் அடிக்கடி கொடுக்கும்போது எப்போமாவது உடம்பு சரியில்லாமல் போகும்போது கூட அதை ஒரு எதிர்க்கிற அளவுக்கு கொஞ்சம் சக்தி அந்த பசங்களோட உடம்புல இருக்கும். அதனால் நீங்கள் இதை அடிக்கடி செய்து கொடுங்க. இது நிறைய ரிச் ப்ரோட்டீன். சரியா? அந்த உளுந்தில் இருக்கக்கூடியது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த மாவு அரைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அதாவது அந்த உளுந்தையும் இந்த அரிசியும் வறுத்து நீங்கள் இடித்து பொடி பண்ணி காய வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்போ நீங்கள் புட்டு செய்கிறீங்களோ அப்போ எடுத்து செய்துக்கலாம். அந்த மாவு பண்ணுறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. நான் ஒரு அரிசி எடுத்து காட்டுறேன், அது எந்த மாதிரி வெடித்து பொரி மாதிரி வந்துருக்குன்னு பார்த்தீங்களா? இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த அரிசி மாதிரி இருக்காது, பொரி மாதிரி. சரியா? இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இதே நம்ம என்ன செய்யணும்னா இதை மிக்சியில் போட்டு அடித்து புட்டுக்கு ஜலிப்போம் இல்லையா, அரிப்போம் இல்லையா, அந்த அரிப்பில் வச்சு அதை புட்டுக்குள்ள அரிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த ஹோல்ஸு அதில் வச்சு நல்லா அரிச்சு எடுத்துடலாம். திரும்ப திரும்ப அதில் வரும் அந்த அரிக்க முடியாத பெரிய இந்த திரும்பவும் அந்த மிக்சியில் போட்டு நல்லா அரித்து இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக மீதி அதை விட்டுடலாம். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு இதில் நான் இனிப்புக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுறேன், 2 ஸ்பூனு. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இனிப்பை விட்டுடலாம், நாட்டு சர்க்கரையை விட்டுட்டு வெறும் உப்பு மட்டுமே போட்டுக்கலாம். அந்த உப்பு நாட்டு சர்க்கரையெல்லாம் அந்த மாவில் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த தண்ணியை விட்டு கரண்டி வச்சு கிண்டணும். அப்போ அந்த தண்ணி எல்லா மாவுலேயும் படுறது மாதிரி கிளறி வைக்கணும். இப்போ தண்ணி போதாது அப்படின்னா கொஞ்சம் கூட சூடு தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வைக்கணும். மூடி வைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணி சூட்டுலேயே அந்த மாவு நல்லா வெந்துடும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவுலேயும் தண்ணி படுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நல்ல பஞ்சு போல் மாவு இருக்கும். சரியா? இந்த மாவோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி உருட்டி பிடிக்கும்போது உருண்டியாக இருக்கணும். அப்புறம் உதிர்த்து விடும்போது இப்படி மாவாட்டு கட்டி இல்லாமல் ஆகிற அளவுக்கு இருந்துன்னா அது மாவு புட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இருந்தாலும் கை வச்சு கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த புட்டுக்கு நீங்கள் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறோமா, அப்புறம் இதில் நிறைய தேங்காய் சேர்க்கும்போது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
எக்ஸ்ட்ரா எதுவுமே இது கூட வச்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஒரு புட்டுக்குழலில் தேங்காய் அப்புறமா கொஞ்சம் மாவு போட்டு அது என்ன சொல்லுறது பூ மாதிரி வச்சு வேக வைக்கணும், நல்லா அழுத்தி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பில் வைப்போம். பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு, மேலே ஆவி வருது, அவ்வளவு வாசனையாக இருக்கும், வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். சரியா? பார்த்திங்கன்னா அப்படி அழகாக வருது புட்டுக்குழலில் இருந்து. சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே என் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ஒருக்கா செய்து பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.